Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் ஃபிஷ் ஃப்ரை செய்யலாங்க. அதுக்கு ஒரு பிளேட்டில் 3 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், அது கூட மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம தண்ணி விடாமல் இந்த லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்கிற ஈரத்துலேயே மசாலாவை நல்லா பிரட்டிக்கலாங்க. பத்தாமல் ரொம்ப டைட்டாக இருக்கும்போது மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி விட்டு பிசையும் போது நம்ம தெளித்து விட்டு தான் பிசையணும். ரொம்ப கரைச்சிடக்கூடாது. மசாலா வந்து பிரிஞ்சு போயிடும், மீனில் ஒட்டாது. இது கூட இப்போது நம்ம மீனில் ஒட்டுறதுக்காக கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் சேர்த்துக்கிறேங்க. கடலை மாவு சேர்த்தும்போது மீனில் ஒட்டி அது பொரிக்கும் போது பிரியாமல் நமக்கு மீனோடையே சேர்ந்து இருக்கும். அதுக்காக தான் கடலை மாவு ஆட் பண்ணுறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் ஆட் பண்ணலை, என்கிட்ட இப்போ இல்லாததுனால நான் ஆட் பண்ணல. அது ஆப்ஷனல் தான். அது நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு பொதுவாக ஆட் பண்ணுவோங்க. இப்போ நான் வந்து வெறும் கடலை மாவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மீனில் எல்லா பாகத்துலேயும் படுற மாதிரி நம்ம தடவி வச்சுக்கலாங்க. 2 பக்கமும் திருப்பி எல்லா பாகத்துலேயும் சைடில் எல்லா இடத்துலையுமே மசாலா இருக்க மாதிரி நம்ம தடவி வச்சுக்கலாங்க. இப்படியே நம்மக்கிட்ட இருக்க எல்லா மீன்லேயும் மசாலாவை நம்ம தடவி விட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இதை வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் தான் எடுத்து பொரிக்க போகிறேங்க. ஏன்னா மசாலா வந்து மீனோட ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டிப்ஸ் என்னென்னா, ஒன்று வெயிலில் உலர வைக்கணும், இல்லைனா ஓப்பன் பிளேஸ்லேயே உலர வைக்கணும். அப்படி இல்லைன்னா அர்ஜெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 1/2 hour ஃப்ரீசரில் வச்சு இருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து பொரித்தோம்னா நமக்கு வந்து இந்த மசாலா பிரிஞ்சு வராது. அப்படி இல்லாமல் உடனே நம்ம பொரித்தோம்னா கண்டிப்பாக மீனில் இருக்கிற மசாலா பிரிஞ்சு வந்துடுங்க. மீனோட ஒட்டியே இருக்காது. மீனோட ஒட்டி மசாலா வரணும் அப்படின்னு சொன்னால் வெயில்லையோ அல்லது ஓப்பன் பிளேஸ்லேயோ அல்லது ஃப்ரீசரில் ஒரு 1/2 hour வச்சு எடுத்து பொரித்து பாருங்கள். மசாலா ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கும். அதுதான் இந்த மீனோட ரகசியம். மீன் ஃப்ரைக்கு நம்ம பண்ணுற ரகசியம். இப்போ நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஒரு 1/2 hour 20 minutes கழித்து நான் எடுக்கிறேன். 1/2 hour கூட பொறுக்க முடியல, 20 minutesல நான் எடுத்துட்டேன். இப்போது இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வந்து நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். அதாவது பாதி தீயில் வச்சுக்கலாம். நான் வந்து கடாய் சின்னதாக இருக்கிறதுனால 2 பீஸாக போட்டு நான் பொரிக்க போகிறேன். இப்போ நல்லா பொரிய ஆரம்பித்தாச்சு. ஒரு பக்கம் வெந்தாச்சு. நான் திருப்பி விட்டுக்கிறேன். இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ ஃப்ரையை எடுத்துடலாங்க. சூப்பராக மசாலா ஒட்டி மீன்லேருந்து பிரியாமல் அழகாக வந்திருக்கு. இப்படியே நம்ம மற்ற எல்லா பீசஸும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எடுத்து செஞ்ச இந்த மீனோட பேர் வந்து பாறை மீன். உங்களுக்கு வேறு இந்த மாதிரி என்ன டிஷ் வேணும், பார்க்குறவங்க என்ன கமெண்ட் கொடுத்தாலும் நான் ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குற வியூவர்ஸும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்ப நிலையில் அதாவது சமையலே தெரியாதவங்க கற்றுக்கிற மாதிரி இருந்தால் கூட என்னோடய வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கவும் செய்யலாம், செஞ்சும் டேஸ்டியாக செஞ்சும் சாப்பிடவும் செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.